இது நாட்டு பலாமரம்ங்க. இதில் நேற்று வருடம் வந்து 42 பலாப்பழம் பிடிச்சிருந்ததுங்க. நீங்கள் இந்த தோட்டத்தில் வச்சிருக்கிறது ஃபுல்லாகவே எல்லாமே நாட்டு வகையான மரம்? நாட்டு வகை தானுங்க, நாட்டு வகை தான். நாட்டு மரங்களை மீட்டெடுக்கணுங்கிறக்காகத்தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இது சிறு நாவலுங்க, இது பெருநாவல். கொத்து கொத்தாக பிடிக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நாட்டு பண்ணைங்க பாரம்பரியமான முறையில் இங்கே இருக்கிற விதைகளை எடுத்தே நம்ம இதையை உற்பத்தி பண்ணுறது. பாருங்கள், இது தாண்டிக்காய் மரம், இது நாட்டு சீத்தாப்பழம், இது விளாம்பழம், நாட்டு எலுமிச்சைங்க. ஒரு மரம் இருந்தால் போதுமானது. இது வந்து நாட்டு அத்தி மரம்ங்க. அது பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். நாட்டு ரகங்கள் தான் வறட்சி தாங்கி வருங்க. ஹைப்ரிட் எல்லாம் வைக்கக்கூடாது, ஒட்டு ரகம் வைக்கக்கூடாது. 270 ஐட்டம் தயாரிக்கிறோம். சரிங்க. ஒரு 120 ஐட்டம் 130 ஐட்டம் அரைக்க வேண்டியது இருக்குங்க. இது அரைக்கிறதுங்க. சரி. இது ஜலிக்கிற மிஷினு, அது உடைக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா புஞ்சைப்புளியம்பட்டியிலேருந்து நம்பியூர் பிரதான சாலையில் இருக்கக்கூடிய நம்ம மருதம் பண்ணைக்கு வந்திருக்கோம். ஐயா வணக்கங்க. வணக்கம். அறிமுகப்படுத்திக்கோங்க. மருதம் ஈஸ்வரமூர்த்தி, புஞ்சைப்புளியம்பட்டி பக்கத்தில் தண்ணீர் பந்தல் அப்படிங்கிற இடத்துல நம்பியூர் சாலை. அந்த இடத்துல மகாத்மா காந்தி கிராம மூலிகை பொடிகள் தயாரிப்பு நிறுவனமும், மருதம் தமிழர் மரபு சந்தையும், மருதம் தமிழர் நாற்று பண்ணை, பாரம்பரிய தமிழர் விதைகள் சேகரிப்பு மையம், இதையெல்லாம் இங்கே வச்சு நடத்திட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இதோட மருதவனம் இருக்குது. மருதவனத்துக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் உருவாகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறோம். அப்படி சிரமப்படாமலாம் வர முடியாதுங்க. அப்படியே நம்ம இந்த மருதவனத்தை சுற்றி பார்த்துடலாம். வாங்க வாங்க வாங்க. இது விளாம்பழங்கன்னு. சரிங்க. இந்த மரம் விளாம்பழம். இது வந்து ஒவ்வொரு தோட்டத்துலேயும் ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கணும், இருந்திருக்குது. அப்புறம் அப்படியே காலப்போக்கில் எல்லாம் விட்டுட்டாங்க. இந்த விளாம்பழம் கல்லீரல் பன்னீரலுக்கு ரொம்ப நல்லது. இதுக்குள்ளே சக்கரை போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இது மகிழ மரம், பூக்கள் உழுந்துட்டுருக்கு. இந்த பூக்கள் ரொம்ப நல்லது, ஆண்மை சக்திக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பூக்கள். இந்த பூக்கள் எடுக்கிறதுக்காகத்தான் இந்த படுதாவெல்லாம் விரிச்சு விட்ருக்குறோம். சரிங்க. எப்படிங்கன்னா இங்கே இந்த எண்ணெய் குளியல். சரிங்க. அதுக்குண்டான இதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே எண்ணெய் குளியலுங்க. இங்கே வர்றவங்களுக்கு மருத்துவர் சிகிச்சை அளிக்கக்கூடிய இடமாகவும் இதை வச்சுருக்குறோம். இயற்கை வாழ்வியல். மருத்துவர் வந்து இங்கே எப்போ போடுறாங்க, என்னென்ன மாதிரியான மருத்துவம்? ஞாயிற்றுக்கிழமை வருவாருங்க. சரிங்க. கரூர்லேருந்து தம்பி அருண்குமார் வருவார். வந்து இங்கே நல்ல விதமாக இயற்கை வாழ்வியலை சொல்லி கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க. இது விரியன் மரம். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தோட்டத்துலேயும் இந்த விரியன் மரமெல்லாம் இருந்திருக்குது. எல்லோரும் வர்றாங்க, சொல்கிறாங்க. அப்புறம் இருந்திருக்குதுன்னா அதை வச்சு காப்பாற்றணும்ல. இது முள் சீத்தா. இது கிட்டத்தட்ட 1 கிலோ வரும். ஒரு சில நேரங்களில் ஒரு பழமே நான் ஒரு வேளை உணவாகவே சாப்பிட்ருவேன் நான். ஆமாம். நீங்கள் இந்த தோட்டத்தில் வச்சுருக்கிறது ஃபுல்லாகவே எல்லாமே நாட்டு வகையான மரம்? நாட்டு வகை தானே, நாட்டு வகை தான். நாட்டு மரங்களை மீட்டெடுக்கணுங்கிறக்காகத்தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். திருமண பக்கம் மரம் தாங்க. பாருங்கள், அங்கே ஒரு மரம் இருக்குதுங்களா? பாருங்கள், அங்கே ஒரு மரம் இருக்குதுங்களா? இந்த இலைகள் மூடாக்கு பண்ணி மூடாக்கு. ஆமாம். இது வந்து ஈரத்தை காப்பாற்றுங்க. சரிங்க. அப்புறம் ஈரத்தன்மை அப்படியே பக்குவமாக வச்சுக்குவோம். அப்புறம் கரையான் எல்லாம் ஏறி அப்படியே மண்ணாயிரும். பல்லுயிர் பெருக்கம்னு வச்சுக்கோங்க. ஒரு நிறைய பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும். உள்ள வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து போட்டுட்டே இருந்தோம். சரிங்க. ஓலை அந்த கரையான் பிடிக்கிற மாதிரி இலைகளெல்லாம் உழுகிறதுக்கு முன்னாடி அது பண்ணணும். இப்போ வந்து இலையே மூடாக்கு போட்டுக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியாக தெரியுது. இது மலையில் வரக்கூடிய பலாப்பழம். சரிங்க. இதெல்லாங்க. இதுக்கு முன்னாடி 2 பழம் எடுத்தோம். ஒரு பலாப்பழம் வந்துங்க 17 கிலோ. சரி. ஒரு பலாப்பழம் 15 கிலோ எடுத்தோம். ஒரு பழமே 15. ஆமாம். சரி. அந்த அளவுக்கு வந்துருந்தது. மலை பழம், இதுக்கு பேர் மலையிலிருந்து வர்றது. அப்புறம் அங்கே வந்து அந்த மழைநீர் சாலையில் வழிந்து வரக்கூடிய மழைநீர் எல்லாம் அந்த குழல் வச்சு வந்து வெளியில் உள்ளே கொண்டு வர்றோம். சரிங்க. இப்போ எல்லா விவசாயிகளுமே தண்ணி வந்து காட்டுக்குள்ள இருக்கிற தண்ணி வெளியேற்றுற குழல் வச்சுருப்பாங்க. நான் அப்படி செய்யலை. வெளியே இருக்கிற தண்ணியெல்லாம் உள்ளே கொண்டு வர குழல் வச்சுருக்கிறேன். இது ஒவ்வொரு விவசாயியுமே இது வந்து செய்யணும். கண்டிப்பாக. மழையே பெய்யறதில்லை, அப்படியே மழை பெஞ்சாலும் தண்ணி வெளியே போகிற மாதிரி குழல் வச்சுருக்கா. பண்ணக்கூடாது. அப்படி 4 அடிக்கு ஏரி போடணும். அதாவது வந்து புளி 4 அடிக்கு போட்டு தண்ணி உள்ளேயே நிறுத்தணும். எல்லா தண்ணி வெளியேற்றிட்டு எப்படிங்க தண்ணி சேமிப்பு பண்ண முடியும்? ஞானப்பிரகாசம் அவர் வந்து அதை பற்றி தெளிவாக பேசுவார். நம்மாழ்வாருக்கு அடுத்ததாக அவர் தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்கார். ஞானப்பிரகாசம் விவசாயம், தமிழர் வேளாண்மை பற்றி. 4 அடிக்கு பொலி இருக்கணும். தண்ணி ஒரு சொட்டு தண்ணி வெளியே போகக்கூடாது. ஆமாங்க. அந்த வெப்பாலை குழி
ஒரு ஏக்கராவுக்கோ அரை ஏக்கராவுக்கு பொலி போட்டுறணும், தண்ணி உள்ளே நிற்கணும். அந்த மாதிரி ஞானப்பிரகாசம் சொல்லிட்டு இருக்கார் தமிழர் வேளாண்மை பற்றி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாங்க. அதில் அந்த வரப்புலையும் அன்னாசி பழம் வச்சுருக்கீங்களா? ஆமாங்க, அது கொல்லிமலையிலேருந்து வாங்கிட்டு வந்துங்க. சரி. ஒரு தம்பி குடிச்சு அதையெல்லாம் வாங்கி நாம் அந்த ஏரியிலே வச்சுருக்குறோம். சூப்பர் சார். வந்துட்டு இருக்குதுங்க. இது சிறு நாவலுங்க. சரி. இது பெருநாவல். எல்லாமே எது இருந்ததுனாலும் இந்த தேன் பெட்டி வச்சா மட்டும்தான் உற்பத்தி அதிகமாகும். அது கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயிகளும் ஏக்கராவுக்கு ஒரு 5 பெட்டி கண்டிப்பாக வைக்கணும். வச்சுட்டா தேனும் கிடைக்கும், விவசாயம் பெருகும். நீங்கள் ரசாயனத்தை உரத்தை நோக்கி போக வேண்டியதில்லை. இது வந்து நாட்டுப்பழங்க. சரிங்க. இது காய்க்கிறது கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ காய்ச்சிருக்குது. காய்க்க வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். சரி. ஏன்னா நில அமைப்புகள் வந்து இது கொஞ்சம் பாறைக்கட்டான பகுதி. சரிங்க. அப்புறம் வேரெல்லாம் உள்ளே போய் அது நிலைப்படுத்திட்டு தான் காய்க்கும். பாருங்கள், இப்போ ஒரு பலாப்பழம் காய்ச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து உங்ககிட்ட நாற்று இருக்குதுங்களா? இப்போ பண்ணிட்டு இருக்கிறேங்க, நாற்று போட்டிருக்கிறோம். தேன் தேன் சுவையாகவே இருக்கும். அந்த மாதிரி பழம் நாற்று தமிழர் நாற்று பண்ணையே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோங்க. இங்கேயும் அப்படித்தாங்க. அங்கே ஒரு குழல் வச்சுருக்குறோம். சரி. தண்ணி உள்ளே வர்றதுக்கு. இங்கெல்லாம் முருங்கை வச்சுருக்கீங்க. முருங்கை வந்துங்க இப்போ இந்த வெற்றிடமாக இருந்தது, அதனால் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு முருங்கை விற்கணும்னு வச்சுட்டோம். தென்னை வச்சுட்டோம். அப்போ தென்னை வர வரைக்கும் முருங்கை இருக்கும். அங்கங்கே தென்னை இருக்குதுங்களா, இந்த தென்னை மேலே போக வரைக்கும் இந்த முருங்கை இருக்கும். அப்போ தென்னை மேலே போச்சுன்னா முருங்கையை க்ளோஸ் பண்ணிடலாம். இது பெருநாவலுங்க. சரி. கொத்து கொத்தாக பிடிக்குன்னு வச்சுக்கோங்க. இது நாட்டு பாவக்காய்ங்க. விதை எடுக்கிறதுக்காக போட்டுட்ருக்குறோம். சரி. நாட்டு ரக பாவக்காய் விதை வாங்கிட்டு வந்து போட்டிருக்குறோங்க. இப்போ விதை மக்களுக்கு கொடுக்கணுங்களா, அதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இப்போ இந்த நாவல் பழங்கள் ஃபுல்லாக நீங்களே மதிப்பு கூட்டல் பண்ணிக்கிறீங்க? ஆமாம் ஆமாம், பொருட்களுக்கு பயன்படுத்தி. ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்மளுக்கே எல்லாமே இங்கே இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கே தேவைப்படுங்க. சரி. அப்புறம் இங்கே இருக்கிற தேவையில்லாத மரக்குச்சிகள் அது இதெல்லாம் இங்கே வந்து நாம் இதை போட்டு இது உரமாக்கிட்டுருக்குறோம். கரையான் சாப்பிடுது. அப்படியே கரையான் சாப்பிட்டு அப்படியே மண்ணாக மாற்றும். அப்படி மண் வளம் பெருகணும்னா கரையான் ரொம்ப முக்கியம். இந்த திட்டு கட்டியிருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா? இது வந்துங்க மக்கள் வந்து உட்கார்றதுக்கு, அதுக்காக தான். ஆமாம். சரிங்க. ஓகே. இதில் தேன் பூச்சி இருக்குதுங்க. தேன் பூச்சி இருக்குதுங்க இதில். இங்கே பாரு. வாங்கம்மா, எடுங்க. அப்படியா ஒன்றும் பண்ணாது. இந்த தேன் பெட்டி இருந்தால் மட்டும்தான் உற்பத்தி பெருக்க முடியும். இந்த மாதிரி தேன்பெட்டி வளர்ப்பில் நம்ம தேன் எடுத்துட்டாலும் போயிடாதுங்களா? அதுக்குன்னு கொஞ்சம் விட்டுருவீங்களா? எப்படி? இல்லைங்க, அது கீழே இருக்கிறது. இந்த பெட்டி கீழே இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. இது வந்து அதுக்கு உண்டானது. சரிங்க. மேலே வர்றதை நாம் எடுத்துக்கணும். மேல் பெட்டி மட்டும்தான் நம்ம. ஆமாம். அப்புறம் அதுக்கு உணவு வேணும்ல. கண்டிப்பாக. ஒவ்வொரு விவசாயியுமே சரி கண்டிப்பாக வந்து அவருக்கு எதை போட்டாலும் சரி உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னா உரம் போடுறதுக்கு முன்னாடி இந்த தேன்பெட்டி வச்சுட்டா போதும், உரம் போட வேண்டியதில்லை. இந்த நாவல் மரத்தில் பூவாகவே பூக்கும். சரிங்க. தேன்பெட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை பூ கொட்டி போச்சு. தேன்பெட்டி வச்சதுக்கு பிறகு அத்தனை பூவு காயாக மாறிடுது. அப்போ அந்த மகரந்த சேர்க்கை இது தேன் பூச்சி தான் நம்ம உயிர் வாழ்றதுக்கு அதுதான் காரணம். இங்கே வந்து பள்ளி பிள்ளைகள்லாம் வருவாங்க. சரிங்க. பாடம் நடத்துவோம் இயற்கை வாழ்வியல் சம்மந்தமாக. சரிங்க. இந்த வெட்டி வேரும் கூட நாம் இங்கே நம்ம இதில் பண்ணினதுனுங்க. சரிங்க. எடுத்து பார்த்தோம், இவ்வளோ வெட்டி வேர் வந்திருக்குது. 250 பக்கெட் வச்சுருக்குறோம். சரிங்க. நீ இன்னொரு 4 மாதம் போனால் எடுக்கலாம். எல்லாம் எங்கள் தேவைகளுக்கே நான் இங்கேயே ஓரளவுக்கு பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. விற்பனை பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க. ஆமாங்க. வைக்கிற ஐடியா இருக்குதுங்களா? இது வந்துங்க இது நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. சரிங்க. இப்போ அதனால தான் இதை கொடுத்துடலாம், யாராச்சும் ஒரு கண்காட்சிக்கு பயனுள்ள வகையில். சரி. இது போய் அங்கே இருக்கட்டும், நானும் ஆர்வத்தில் மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காகத்தான் கலப்பை, சரி, இந்த வண்டி எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். கலப்பை அலுவலகத்தில் இருக்குது. இது வந்து இங்கே வச்சுருக்குறோம். இப்போ எங்கள் தொழிலுமே பண்ணுறதுலாம் அந்த மூலிகை தயாரிப்பில் இருக்கா, இட பற்றாக்குறை. அப்புறம் இது நாவல் இனி விழுகும். சரி. அதுக்கு வந்து எல்லாம் கீழே துணி எல்லாம் விரித்து போடணும். அப்புறம் கொஞ்சம் இடம் இல்லை, என்ன பண்ணுறது தெரியாமல் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க. பாருங்க, இதை மூடாக்கு எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க.
இதான் மூடாக்கு. இவ்வளோ இலை இருக்குங்க மூடாக்கு. கண்டிப்பாக ஒரு அரை அடிக்கு அரை அடிக்கு இருக்குது. ஆமாம், முதல்ல கொண்டு வந்து போடுறது இல்லைங்க. சரி சரிங்க. இந்த வண்டி பார்வையாளர்கள் யாருக்காவது தேவை இருந்ததுன்னா போட்டுங்க. இது வந்து நாட்டு அத்தி மரம்ங்க. அது பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. அப்படியே சாப்பிட்லாம். இதை நாங்கள் என்ன செய்கிறோங்கன்னா அரைச்சி பவுடர் பண்ணி கொடுத்துட்றோம், ஈஸியாக தேனில் கூட சாப்பிட்ற மாதிரி. எல்லா மரங்களுமே ஒவ்வொருத்தரும் இடம் இருக்கிறவங்க, தோட்டம் இருக்கிறவங்க 1 ஏக்கர் நமக்குன்னு ஒதுக்கி வச்சு அது எல்லா தேவையான நம்ம மரங்களெல்லாம் வச்சுக்கணும். இது ஜம்பு நாவல் சொல்கிறாங்க. சரிங்க. அந்த நாட்டு மரத்தை சார்ந்ததுக்கு ஜம்பு நாவல். இது கருவேப்பிலைங்க, செங்காம்பு கருவேப்பிலை. இது இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கணுங்க. நம்ம எங்கேயுமே போய் வாங்கக்கூடாது, நம்மளே எல்லாமே வச்சுக்கணும். வேறு நாட்டு எலுமிச்சைங்க. ஒரு மரம் இருந்தால் போதுமானது. நாட்டு எலுமிச்சை பாருங்க, இது நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு எலுமிச்சை இருந்தால் போதுமானது. தோட்டம் ஃபுல்லாக. ஆமாங்க, இது காலனியே போட வேண்டியது இல்லை. ஆமாங்க, இந்த முள் எது பக்கத்து தோட்டத்தில் வந்து இந்த மஞ்சள் சோகை கொடுத்தாங்க. சரிங்க. என்ன அவங்க சும்மா தான் கொடுக்குறாங்க, வாடகை தான் நம்ம பசங்களை விட்டு நாம் எடுத்துகிட்டு வந்துடுறதுங்க. சரிங்க. பாருங்க எவ்வளோ மெது இருக்குது பாருங்க. ஆமாங்க, இப்படி தான் இருக்கணும். அப்படியே மண்ணோட மெத்த ஓட்ட மாதிரிங்க பூமிக்கு. நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். இது நாட்டு பலாமரம்ங்க. நாட்டு பலாமரம். இதில் நேற்று வருடம் வந்து 42 பலாப்பழம் பிடிச்சிருந்ததுங்க. சரி, இந்த வருஷம் தயாராகிட்டு இருக்குது. நாட்டு ரகங்கள் தான் வறட்சி தாங்கி வருங்க. ஹைப்ரிட் எல்லாம் வைக்கக்கூடாது, ஒட்டு ரகம் வைக்கக்கூடாது. அதெல்லாம் ஆசை வார்த்தை சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களா. கொய்யா, மாதுளை, வாழைங்க ஒரு வாரத்துக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விடுவோம். வாழை தார் இருக்குது பார்த்தீங்களா. ஏன் இந்த வாழை பூவை வந்து நம்ம பிக்கல அப்படின்னா அந்த தேன் பூச்சி அதில் தேன் எடுக்கும். சரி, அதுக்காக அதை விட்டு வச்சிருக்கு. அந்த தேன் பூவை உடச்சி விட்டா காய் நல்லா ஊறும் அப்படின்னு. அதெல்லாம் உடைக்கூடாதுங்க, அது இயற்கை அப்படியே மாறிட்டே இருக்கணும். அது மனிதனுடைய பேராசை அடிப்படையில் பண்ணுறதானுங்க. அவர் தேன் பெட்டி வச்சுட்டு தேன் பூச்சிக்கு எங்கே உணவு கொடுக்கறது? அதுக்கு உணவு கொடுக்கணும்ல. இது மாமரங்க. இது சரி, இது இங்கே இருக்கு. இது வந்து பறவைகளை சாப்பிட்றதுக்குன்னா இந்த பப்பாளி மரத்தை விட்டாச்சுங்க. சரி, பறவைகள் சாப்பிட்டு கொட்டிகிட்டு இருக்கும். சரி, எதை சாப்பிட்டு போட்டு அது விட்டாச்சு. நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களா. இங்கேயும் தேன் பெட்டி வச்சுருக்குதுங்க. இங்கேயும் தேன் பெட்டி இருக்குது. தேன் பெட்டி இருந்தது தான் இங்கே நடக்கும்னு வச்சுக்கோங்களா. தேங்காய் வந்து நல்லா காப்புங்க. இது எப்படிங்கன்னா, இது நம்மாழ்வார் சொல்கிற ஒரு சிஸ்டம் தானுங்க. இங்கே பக்கத்தில் சாணார்பாளையம்ட்டு ஒரு ஊர் இருக்குது. சரி, ஒரு பெரியவர் நாடார் ஐயா வந்து அவர் வந்து மரத்தில் இருந்து நம்மாழ்வார் சொல்கிறத அவர் சொன்னார். அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அந்த மரத்துலேருந்து ஒரு 7 அடி தள்ளி ஒரு 1.5 அடிக்கு 2 அடிக்கு குழி பறிச்சிருக்கிறோம். இந்த மரத்தில் இருக்கிற மட்டை இது எல்லாமே அதில் வெட்டி போட்டுறோன்னு தண்ணி அதுக்குள்ள விடுங்க அப்படின்னாரு. தண்ணி அதுக்குள்ள விட்டதுக்கப்புறம் மரத்துக்கு ஏகப்பட்ட காய் காய்க்குது. அவ்வளோ காய்ங்க. நல்லா இதுதான் மெத்தேடு. மரத்துக்கிட்ட தண்ணி விடவே கூடாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 அடி 10 அடி தள்ளித்தான் குழி தோண்டிக்கணும். அந்த குழியில் தான் தண்ணி விடணும். அந்த இடத்துல தான் வேர்கள் இருக்கும். ஆமாங்க, கண்டிப்பாக. பாருங்கள், போட்டே இருக்கிறோம், அது இறங்கிட்டே இருக்குது. சரி, திரும்ப போட்டே இருப்போம். பாருங்க, தண்ணி போகுது பாருங்க. இந்த குழிக்குள்ளே தான் தண்ணி போகுதுங்க. மரம் அங்கே இருக்குது, குழி இங்கே இருக்குது, தண்ணி போயிட்டு இருக்குது. காய்ங்க. சரி, ஒரு 5 மரம் தாங்க. 5 மரத்தில் ஏகப்பட்ட காய்ங்க. ஒரு ட்ரிப் போட்டால் 500 காய் வந்துடுதுங்க. சரிங்க, மரத்துக்கு 100 காய் வருதுங்க. அப்புறம் மூடாக்கு வந்துங்க. சரி, இது வந்து இப்படி போட்டால் பூச்சி கீச்சி வந்துடாதான்னு சொல்லுவாங்க. குட்டா போட்டால் தான் பூச்சி வரும், பரவலாக போட்டால் வராது. தீ வைக்கக்கூடாது. எல்லா விவசாயமும் தீ வச்சுட்டே இருக்கிறாங்க. தீ வைக்கக்கூடாது.
இங்கெல்லாம் மூலிகை தயாரிப்புங்க. இங்கே மூலிகை இங்கெல்லாம் அரைக்கிறதுங்க, ஜலிக்கிறது. இதில் வந்து என்னென்ன மூலிகைகள்ங்க அரைக்கிறீங்க? இதில் இருக்குதுங்க 270 ஐட்டம் தயாரிக்கிறோம். சரிங்க. ஒரு 120 ஐட்டம் 130 ஐட்டம் அரைக்க வேண்டியது இருக்குங்க. இது அரைக்கிறதுங்க. சரி. இது ஜலிக்கிற மிஷினு, அது உடைக்கிறது. இந்த மூலிகைகளெல்லாம் பொடியாகவே கொடுக்குறீங்க இல்லைங்களா? பவுடர் தானுங்க. பொடிதாங்க. 25வது வருஷம் வெள்ளி விழா பண்ணோம்ங்க. சரிங்க. அதுக்கு ராஜகுமாரன், தேவயானி ராஜகுமாரன் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற விவசாய சங்க தலைவர் ரவிக்குமார் வந்திருந்தார். கொங்கு இளைஞர் பேரவை. சரி. அப்புறம் சென்னை சில்க்ஸ் முதலாளி குமரன் தங்க மாளிகை சந்திரன் ஐயா அவங்க வந்திருந்தாங்க. ரொம்ப ஒரு கடினமாக வேர்வை சிந்தித்தான் இந்த இதே கொண்டு வர முடிஞ்சுது. அவ்வளோ வந்து ஈஸியாக எல்லாம் வல்லிங்குது. இதுக்குள்ளே எல்லாம் இது தயார் செஞ்சு இதுக்குள்ளே அடுக்கி வச்சுருவோங்க. இங்கே வந்து இந்த தேங்காய் எண்ணெய் மையமாக கொண்டுங்க இந்த தேங்காய் எண்ணெய் வடலை கட்டி அதை தயாரித்து எல்லாம் கொடுத்துட்ருக்குறேங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த குப்பைமேனி சோப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அது வந்து இந்த தோலுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பாதுகாப்பு. எல்லாமே தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுனால உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை. தலைக்கு மெதிவை போட்டுக்கலாம், ஷாம்பு போட வேண்டியதில்லை. அந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்குறோம். இதில் எப்படி என்னென்ன வகைகள் இருக்குங்க? இதில் இருக்குதுங்க முல்தானி மெட்டி, அரப்பு, கோரக்கிழங்கு, பூலாங்கிழங்கு, பாசிப்பயிறு, கஸ்தூரி மஞ்சள், நலுங்கு மாவு, ஆரஞ்சு தோல், சீகக்காய், வெட்டிவேர், துளசி, ஆவாரம்பூ, வேப்பிள்ளை, சிகப்பு சந்தனம், கற்றாழை, தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கிறது, ஆட்டுப்பால், அப்புறம் சந்தனம், நிறைய இருக்குதுங்க. இவ்வளோ இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஏதாவது தேவைப்பட்டு கேட்டாலும் புதுசாக வேணாலும் போட்டு கொடுத்துட்றது. சரிங்க. மக்களுக்கு வேணுங்கிறத போட்டு கொடுத்துட்றது. இங்கெல்லாம் அங்கேருந்து தயாராகி வந்து இங்கே அனுப்பக்குண்டான வச்சுக்கோங்க. இது இந்த ஆட்டுப்பால் சோப்புங்க. ஆட்டுப்பால் சோப்பு இது. இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் ஆட்டுப்பால் சோப்பு. இது பிளாஸ்டிக்கில் இருக்காது. இதில் செல்லா டேப் கூட ஒட்டுறதில்லை. இதை எடுத்து போட்டால் கரையான் சாப்பிட்ரு. அந்த மாதிரி தான். உள்ளுக்குள்ளே இந்த கவரெல்லாம் எதுவுமே போடுறதில்லை. முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான முறையிலேயே எல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு செய்கிறோம். தவிர்க்க வேண்டிய இடத்துல எல்லாமே தவிர்த்துக்கிறோம். இந்த பிளாஸ்டிக்கை பேக்கிங்க்கு கூட நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க? ஆமாங்க. ஓகே. ஆமாம். இது எங்கே போகிற சார் அண்ணா? இந்த மாதிரி பொட்டலங்கள்லாம் பேக் பண்ணி எப்படி வச்சுருக்குதுங்க. இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்குது. இது என்னங்க தேவலைப்பொடி அப்படின்னா? தேவலைப்பொடி அதுங்க இந்த குழந்தைகளுக்கு போடுறதுங்க. இங்கே வாங்க. இது இந்த குளியல் போடுறது. பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கோரக்கிழங்கு, இந்த மாதிரி மூலிகைலாம் போட்டு பண்ணுற இது. இது வீட்டு தோட்டமுங்க. கத்திரிக்காய், அப்புறம் வாடாமல்லி, கொஞ்சம் இயற்கையாக இருக்கட்டுன்ட்டு இது சிகப்பு வெண்டை, கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. இது கத்திரிக்காய், ரோஜா. இது இப்போ இந்த நாற்று பண்ணைங்க. இந்த நாற்று பண்ணைங்க பாரம்பரியமான முறையில் இங்கே இருக்கிற விதைகளை எடுத்தே நம்ம இதை உற்பத்தி பண்ணுறது. பாருங்கள், இது தாண்டிக்காய் மரம், இது நாட்டு சீத்தாப்பழம், இது விளாம்பழம், இது மாதுளை, அப்புறம் இதில் இது வந்து புங்க மரம்ங்க. இது சங்குப்பூ, வெள்ளை சங்குப்பூங்க. ஆமாம், வெள்ளை நீலம் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. பாருங்கள், இது கோணப்பிள்ளைங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா பழுத்த கோணப்பிள்ளைங்க.
கிளி சாப்பிட்டு போட்டிருக்குது. இதில் வந்து இது வந்து பூச்சக்காய் மரம் இருக்குதுங்க. இதில் நாட்டு எலுமிச்சை இருக்குது. இது கொடுக்காப்புளி, இது மகிழ செடி, மகிழஞ்செடி இது வருது. இது இலுப்பை, அது வெட்டிவேறு, லெமன் கிராஸ், எலுமிச்சை புல். இந்த மரங்கள் எல்லாமே விதைகள் போட்டு தான் பண்ணுறதுங்க. விதைகள் போட்டு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே 4 வருஷம் 5 வருஷம் கழித்து காய்க்கிறது தான் 100 ஆண்டு காலம் 200 ஆண்டு காலம் அப்படியே இருக்கும். அப்படி தான் செய்யணும். சீக்கிரம் காய் வர்றது சீக்கிரம் போயிடும். இதெல்லாம் மாமரம்ங்க, அத்தி மரம், மாமரம் எல்லாமே இருக்குது, பாதாமி எல்லாமே இருக்குது. 25வது வருஷம் வெள்ளி விழாவை முன்னிட்டுங்க இந்த தமிழர் மரபு சந்தை நாம் இது ஏற்பாடு பண்ணோம். அது வந்து அறம் சார்ந்த வணிகம், ரசாயன கலப்பில்லாத உணவுப் பொருட்கள் விற்பனையகம், நெகிழிகளை தவிர்ப்போம், சுற்றுச்சூழல் பாதுகாப்போம்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டில் போட்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். மக்கள் உடஞ்சி போயிடும், என்ன பண்ணுறதுங்க அப்படின்ட்டு வேறு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுத்துறது. வெளியூரெல்லாம் அனுப்புகிற போது இந்த மாதிரி சின்ன கவர்கள் எல்லாம் போட்டு கொடுக்குறோம். இதெல்லாம் முதல்ல வந்து இதாக வச்சுருந்தோம்ங்க. இப்போ வந்து எல்லாமே பேக்கிங் பண்ணி வச்சுருக்குறோம்ங்க. சரிங்க. எல்லாமே இந்த பனி விறகு, சிகப்பு சோளம், கருப்பு கவுனி, அப்புறம் நாட்டு கம்பு, மண் கட்டின துவரம்பருப்புங்க. இதுதான் அதிகமாக நம்மக்கிட்ட வாங்குறாங்க எல்லாருமே. இது எல்லாமே இருக்குதுங்க வேணுங்களுக்கு. இந்த மஞ்சத்தூள் நாமளே அரைச்சி கொடுக்குறது, மஞ்சத்தூள் வாசனையாக இருக்கும். அப்புறம் இது எல்லாமே வேணுங்கிற அளவுக்கு எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்குவேன். பாத்திரம் கழுவுறதுக்கு உண்டான இழுப்பத்தூள், இதில் தான் பாத்திரம் கழுவணும். சோப் போட்டு பாத்திரம் கழுவுனா கிட்டத்தட்ட 8 முறை கழுவுனா தான் அந்த கெமிக்கல் போகும். ஆனால் நாம் அது இயற்கைக்கு பாரம்பரிய தமிழர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தினது, தென் மாவட்டங்களில் இந்த காலத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க. கெமிக்கல் இருந்து விடுபட்டு இயற்கைக்கு மாறிவாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய வேண்டுகோள். செலவு ஒன்றும் பெருசாக அதிகம் இல்லை. அரை கிலோவே 70 ரூபா தான். அப்புறம் நெய்யுங்க, மாட்டு நெய். நாங்கள் இந்த கிராமப்புற மக்கள்கிட்டயே வாங்கி இதையெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். வெளியில் சென்னை, பெங்களூர் எல்லா பக்கம் அனுப்புகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்க. விலையெல்லாம் எல்லா பக்கம் இருக்கிற விலை தான், கம்மி தான் விலை, எச்செல்லாம் இல்லை. அதனால் இயற்கைனா எச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. எல்லாமே அரப்புத்தூள், தேன், கருப்பட்டி எல்லாமே இருக்குது. கடலை எண்ணெய் எல்லாமே இருக்குது. என்னென்ன எண்ணெய்கள் இருக்குங்க? எண்ணெய் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய் எல்லா எண்ணெயுமே இருக்குது. என்ன எண்ணெய் வேணுனாலும் கொடுத்துடலாம். மூலிகை பொடிகளில் மூலிகை பொடிகளில் கிட்டத்தட்ட ஒரு 270 ஐட்டம் இருக்குங்க. சரிங்க. இந்த வெட்டி வேர்க்கன்னு நம்ம பயன்பாட்டுக்காவது இருக்கட்டுன்னு சொல்லி நாங்கள் ஒரு 250 பக்கெட்டுக்கு போட்டு வச்சுருக்குறோங்க. எண்ணெய் வேர் வந்திருக்குது. இருந்தாலும் இன்னொரு 4 மாதம் ஆகிட்டு ஒரு 6 மாதம் ஆயிடுது கண்ணு. இன்னொரு 4-5 மாதம் ஆனதுக்கப்புறம் வேர் நிறைய கிடைக்கும். அதுக்காக அப்படியே வெட்டி வச்சுருக்குறோம். ஆனால் கடுமையான வறட்சி இருந்தாலும் தண்ணி தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு கடுமையான வறட்சி. முதல்ல வாரம் இருக்கத்த தண்ணி விட்டுட்டு இருந்தோம். இப்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட வேண்டியதாக இருக்குது. இந்த பக்கம் வெட்டி வேர் இருக்குது கண்ணு, இந்த பக்கம் கத்தரி இருக்குது. இது கண்டங்கத்திரி எண்ணெய், கண்டங்கத்திரி. இது வந்து கத்திரி, இது கத்திரி, அது கண்டங்கத்திரி. இதெல்லாமே நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறோம். அப்புறம் விதைகள் சேகாரம் பண்ணி மக்களுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறோம். இங்கே இது ஃபுல்லாகவே இந்த அந்த ஆமாங்கண்ணே. இதெல்லாம் அந்த காலத்தில் நல்லா மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது. சரி. இதிலெல்லாம் இடித்து சாப்பிட்டதுனால மக்களுக்கு எந்த வித நோய் நொடி எதுவும் இல்லாமல் இருந்தது. இப்போல்லாம் நவநாகரிகத்துக்கு மாறிட்டாங்களா, அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் பள்ளங்களில் தள்ளுறாங்க, ஓடைகளில் தள்ளி விடுறாங்க. சரிங்க. நாம் என்ன பண்ணோம், இதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கோன்னு சொல்லிட்டு சரிங்க இதை எடுத்துகிட்டு வந்து அது உட்கார்றதுக்காவது ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறோம். சரிங்க. இத்தனை ஊரில் எங்கே பிடிச்சிங்க? ஒரு எல்லாமே அங்கங்கே மக்கள்கிட்ட. அப்புறம் ஒரு பல நாள் உழைச்சவனை தூக்கி வெளியே தள்ளி விடுறாங்களா, அந்த மாதிரி தான் இது. கண்டிப்பாக என்னங்க, ரொம்ப உழைச்சிருக்கிறா அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னால அது யாருமே நினைக்கிறது இல்லையா. கரெக்ட். தூக்கி பள்ளத்தில் கொண்டு போய் போட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறாங்க. முட்டாள்கள், மூடர்கள். அதுக்கு அவங்கவுங்க வீட்டு ஒல்லுகளை, அவங்கவுங்க வீட்டு உரலெல்லாம்
அவங்கவுங்க வீட்லேயும் இந்த மாதிரி எல்லாம் காரை போட்டு அந்த முன்னாடி வச்சுட்டு உட்கார்ற கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியெல்லாம் கூட போட வேண்டாம், காரை போட்டுன்னு உட்காந்துக்கலாமே. கேளுங்க, ஒரு சேர் ஒரு நாற்காலி மாதிரி ஆகிக்குதுலாம். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களுக்கு மேலே இந்த வாழ்வியலில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க. இப்போ புதுசாக வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு புரிதலில் இல்லை ஏதோ 2-3 வீடியோக்களை பார்த்துட்டு வேலைகளை விட்டுட்டு இந்த வாழ்வியலுக்குள்ளே வரேன்னு வர்றாங்க. அதில் வந்தவங்கள நிறைய பேர் ஜெயிக்கவும் செய்கிறாங்க, சில தொழில் ரீதியாக கொண்டு போகிறவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் வாழ்வியலாக பார்த்து வர்றவங்க நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுறத பார்க்க முடியுது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அடிப்படையிலே வந்து கற்றுக்கணுங்க. சரி, நான் பலரை கூப்பிட்டாச்சு, சரிங்க, வாங்க இது கற்றுட்டு இது வழி நடத்துங்க, இதுவே வழி நடத்துங்கன்னு கூட சொல்கிறேன். சரிங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏங்க நான் சொல்லி கொடுக்குறேன், சொல்லி கொடுத்து நீங்கள் இது வழி நடத்துங்கன்னு சொன்னால் அதை கேட்கறதில்ல. இதெல்லாம் மொத்தமாக நம்மளுக்கே கொடுத்துருங்க, நானே பார்த்துக்கிறேன். பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரிங்க, சரிங்களா? அவங்களுக்கு விஷயமே தெரியாது, இப்போ எவ்வளோ அடிப்படை இருக்குதுன்னு தெரியாது. ஏதோ உருவாக்கி வச்சுட்டு வந்த சேரில் உட்காந்துக்கலாம், நாற்காலியில் உட்காந்துக்கலான்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, ஆனால் அடிப்படையே தெரியாமல் இதை செய்ய முடியாது. நேசிப்பு தன்மை இல்லாமல் இதை கொண்டு வர முடியாது. கடுமையாக வேர்வை சிந்தித்து அதை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த மாதிரி வேர்வை சிந்தாமல் யாருமே மேலே வர முடியாதுங்க. அப்படி வந்தவங்களும் நல்லாவும் அதை செயல்படுத்த முடியாது. கிட்டத்தட்ட நம்மாழ்வாரையே பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை பண்ணுறவங்க, விற்பனையாளர்கள் வந்து அந்த நம்மாழ்வாரோட முகத்தை பயன்படுத்தி தொழில் ரீதியாக தான் அவங்க கொண்டு போகிறாங்க. ஆமாம், அவரோட வாழ்வியல் கருத்துக்களை இல்லை 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 அதுதான் வருத்தமாக இருக்குது. வருத்தம். தமிழகம்ங்கிறது வந்துங்க பெரிய ஒரு ஒரு பரப்பு. இதில் வந்து எல்லாருமே செய்யலாம். உண்மையாக நியாயமாக செஞ்சால் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? அப்படி யாருமே செய்யறதில்லை. வியாபார ரீதியாக வியாபாரத்துக்காகவும் வியாபார ரீதியாக தான் கொண்டு போகிறாங்க. அது மிகப்பெரிய வருத்தம் தானுங்க. ஆமாங்க. அளவான விலை கூட வைக்கலாம், அடிமாட்டு விலைக்கு வச்சு கூட விற்றுடுறாங்க. அப்புறம் விஷயம் தெரியாத நகரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ கருப்பு கவுனி அரிசி இப்போ 250 ரூபாய்க்கு விற்கிறவங்களும் இருக்கிறாங்க, 200 ரூபாய்க்கு விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ எது குறைவாக கிடைக்குதோ அது உடனடியாக குறைச்சி தான் கொடுக்குறோம். 170 ரூபாய்க்கு நாம் கருப்பு கவுனி அரிசி கொடுத்துட்றோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தேடி தேடி வாங்கிட்டு வந்து நல்லதாக பார்த்து செக் பண்ணி பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை நாம் மக்களுக்கு கொடுக்குறோம். அரசாணிக்காய், நாட்டு அரசாணிக்காய் விதையை எடுக்கணும்னு வேணும்னு தேடிக்கிட்டே போனேன். சரிங்க. போகும்பொழுது ஒருத்தர் இதுதான் நாட்டு அரசாணிக்காயின்னு ஒருத்தர் கொடுத்தாரு. சரிங்க. அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா நாட்டு அரசாணிக்காய் நீ சாப்பிட்ருக்கிறேன். அது சாப்பிடவே முடியல, நசன்னு இருந்தது. அதை தூக்கி போட்டாச்சு. சரிங்க. மறுபடியும் இன்னொருத்தர் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா அவரும் கொடுத்தாரு. சரிங்க. அதையும் தூக்கி போட்டாச்சு, அதுவும் வேலைக்கு ஆகல. சரிங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல போய் தொலாவி கண்டுபிடிச்சி நாட்டு அரசாணிக்காய் இது சிறுசாக தான் இருக்கும். சரிங்க. அப்புறம் அதை கூட சாப்பிட்டேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. அது மாத கணக்கில் வச்சுருந்தாலும் அப்படி ஒன்றாகாது. நம்ம இப்போ 2 காய் கூட வச்சிருக்கிறேன். சரிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அதில் விதையை எடுத்து போட்டு அவர் உற்பத்தி பண்ணி நாட்டு அரசாணிக்காய் விதையாக ஏற்பாடு பண்ணி இப்படி தான் ஒவ்வொன்றுமே விதைகள் சேகரிப்பு பண்ணுறோம். அதன் மூலிமா நாற்று உருவாக்குறோம். இது எல்லாமே நாமளை தான் பார்த்தே பண்ணுறோம். வெளியில் எதுவுமே வாங்குறதில்லை. வாங்கினா தெரியாது அது ஹைப்ரேட்டா கார்பரேட்டா என்னங்கிறது தெரியாது. அதனால் அதை செய்கிறதில்ல. நாங்களாக தான் பாரம்பரிய நாற்று பண்ணையும் உருவாக்கியிருக்கிறோம், பாரம்பரிய விதைகளை சேகரிக்கிறோம். அப்புறம் இந்த மூலிகை தயாரிப்புகளும் இருக்குது, சிறுதானியங்கள் அதுகளையும் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் இந்த மாதிரி எல்லாருமே பண்ணுங்கிற 1 ஏக்கர் இருந்தால் போதும், எல்லாமே செய்யணும், ஈடுபாடோடு செய்யணும். நீங்கள் இந்த கடந்து வந்த பாதையில் நீங்கள் சந்தித்த சவால்கள் எது? அதுதான் பஞ்சம் இல்லைங்கிறீங்க. பஞ்சம் இல்லை. இது தொடங்குற போதுக்கு என்ன இதெல்லாம் கொஞ்சம் மராமத்து வேலையெல்லாம் செய்கிறோம். செய்யும் பொழுது இந்த சாலையில் போகிறவங்கெல்லாம் திடீரா மண்டை வரண்டு தேவையில்லாதவன பண்ணிகிட்ருக்குறான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இதில் போனாங்க. இது தாழ்வான பகுதிங்கிறனால நான் கீழே நிற்கிறது தெரியாது சாலையில் போகிறவங்களுக்கு. அப்புறம் அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க. நான் எதையும் காதில் வாங்கிக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு என்னோடய பணியெல்லாம் செஞ்சுட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு அளவுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு அப்புறம் என்னமோ நினச்சா சாதிச்சு போட்டேன், நல்லா சூப்பராக உருவாக்கிட்டேன், ஒரு சோலையை உருவாக்கிட்டேன், எல்லாமே காஞ்சி போய் கிடக்கும்போது உங்கள் தோட்டம் மட்டும் பசுமையாக இருக்கு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் இதை பயன்படுத்தி ஏமாற்ற வர்றவங்களும் உண்டு. அப்புறம் அவங்களெல்லாம் தவிர்த்துக்கிறது. சரி. அப்புறம் ஏமாத்துறவங்க அதிகம் இருக்கிறாங்க. நீ அதையெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறது, பேசி என்ன பண்ணுறது, அதெல்லாம் மறந்துட்டு போயிட வேண்டியதா ஏங்கன்னு. அதெல்லாம் அவங்கவுங்க பிரபஞ்சம் எல்லாத்தையுமே பார்த்துக்கும், அவ்வளோதான். நம்ம வழியில் போயிட்டே இருக்கிறோம், நல்லது தான் போயிட்டுருக்குறோம்.
என்னைக்காவது இந்த வாழ்வியலை விட்டுட்டு நம்ம வேற வழியில் போயிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருப்போம்? இல்லை இல்லை இல்லை, எனக்கு சின்ன வயசு கனவே இது தானே. சரிங்க. சிறிய வயதினுடைய கனவே இதுதான். தமிழியம், சரிங்க. தமிழியம், தமிழ் தேசியம், இயற்கை வாழ்வியல், இதை நோக்கியே தான் போகிறோம். அப்படியே இது வரைக்கும் வந்துட்டோம். இனி நாம் களத்துக்கு போய் இனி போராடுறதோ அதெல்லாம் முடியாது. இயற்கை வாழ்வியலோட இந்த 1.25 ஏக்கராவை என்னுடைய ஒரு பாதுகாவலனாக இருக்கிறேன் நான். எங்கே செடி வாடுதோ, வள்ளலார் சொன்ன மாதிரி வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் தானும் வாடினான் அப்படி சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நான் அது அப்படியே ஏதாவது இருந்ததுன்னா உடனே தண்ணி எடுத்து விட்றக்க ஆரம்பிச்சேன். இப்போ நீங்கள் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாம். அதுக்கெல்லாம் வந்து எப்படிங்க வருவாங்க, அரசு பள்ளியிலேருந்து வந்தாங்கன்னா சரிங்க அவங்களுக்கு இலவசமாகவே நம்மளை சொல்லி கொடுத்தெல்லாம் அனுப்புகிறோம். ஓகே. இப்போ தனியார் பள்ளி அப்படின்னா அவங்கெல்லாம் பணம் வசூல் பண்ணித்தானே பண்ணுறாங்க, அவங்கள அனுமதிக்கிறது இல்லை. சரிங்க. இருந்தாலும் அவங்க ஏதாவது செலவுகளை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் அனுமதிக்கிறோம். ஓகேங்க. ஆமாம், அரசு பள்ளிகளாக இருந்தால் நீங்கள் இலவசமாக தான் சொல்லி பண்ணுறோம். கொடுக்குறீங்க ஆமாம் வாழ்வியல். ஆமாம். ஓகே, ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம அரசு பள்ளியில் தானே படித்தோம், அந்த பள்ளி மைதானத்தில் தானே விளையாடினோம். அது வசதி இல்லாதவங்க தானே அதில் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு உண்டானதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், பண்ணிட்டு தான் இருக்கிறோம். உணவு காடு அவங்கவுங்க ஒவ்வொரு ஏக்கராவுக்கு வச்சுக்கணும். சரிங்க. பாருங்கள், இப்போ கூட சமீபத்தில் நடக்கிற உலகமயமாக்கல் சூழலில் இப்போது எரிவாயு உருளைகள் கிடைக்கிறதில்ல. இப்போ எல்லாமே நின்று போயிடும் ஒரு கட்டத்தில். சரிங்களா? அது தற்சார்பு வாழ்வியல். நம்மளே இங்கேயே எல்லாமே பண்ணிக்கணும். எங்கேயும் போய் வெளியே போய் பொருள் வாங்குறதுக்கு போகக்கூடாது. நாங்கள் பொதுவாக வந்து ஒரு 80% வெளியில் எந்த பொருள் வாங்குறதில்ல, மளிகை கடைக்கெல்லாம் போகிறதே இல்லை. நாங்கள் தயாரிக்கிற பொருள் இங்கே இருக்கிறதெல்லாம் வச்சு பயன்படுத்திக்கிறோம். அரிசி பருப்பு இயற்கை வாழ்வியல், இயற்கை விவசாயிகிட்டேருந்து வந்துடுது. அவர் இதை வச்சே பண்ணிக்கிறோம். கார்பரேட் நிறுவன பொருட்களை எதையுமே பயன்படுத்துறதே இல்லை. சரிங்க. அப்போ இந்த பால், டீ, பால் சாப்பிட்றதே இல்லைங்களே. சரிங்க. பால் நம்ம உணவல்ல. சரிங்க. நாட்டு சக்கரை, சரிங்க, ஆவாரம்பு, ரோஜா, செம்பருத்தி, தாமரை, நாவல், மருதம்பட்டை, கடுக்காய் இதெல்லாம் போட்டு ஆவாரம்பு டீ தூள் பண்ணுறோம். சரிங்க. அதையும் நாங்கள் போட்டு குடிச்சுக்கிறோம், சரி. விநியோகம் பண்ணுறோம். ஓகே. நிறைய பேர் விரும்பி குடிக்கிறாங்க. நாங்கள் 10 வருஷமாக பாலை பயன்படுத்துகிறதே இல்லை இங்கே மருதவனத்தில். அது ஒன்று. அப்புறம் காலையில் பழைய சோறு, ராகி, கம்பு, சோளம், அதில் காலையில் பழைய சோறு, மோர். அங்கே ஒரு விவசாயி புளியம்பட்டியில் சிலுப்புறாரு. சரிங்க. இந்த பாரம்பரிய முறைப்படி அங்கே வாங்கிட்டு வந்து இதை நான் பழைய சோறு குடிச்சுக்கிறோம். தம்பி, இது வந்து இப்போ இந்த இவ்வளவு இயற்கை வாழ்வியலோடு சேர்ந்து இந்த விதைகளையும் கொஞ்சம் மெனக்கட்டு சேகாரம் பண்ணுறதுல ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் சின்ன வயசில் நான் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் ஒரு வாகை மரம் இருக்குது. வாகை மரம் காற்றுக்கு ஜலன்னு சத்தம் கேட்கும். அந்த வாகை மரம் இங்கே பக்கத்தில் ஒரு பக்கம் இருந்தது, வெட்டி போட்டாங்க. அதெல்லாம் நம்ம தலைமை பணியாளரோடு சேர்ந்து நாம் இந்த விதையை ஏற்பாடு பண்ணிட்டு வந்தோம். இந்த விதையை இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நாம் ரெடி பண்ணுறோம். இது வந்து பந்தல் அவரை. நாம் இங்கேயே விதையை போட்டு எடுத்தது பந்தல் அவரை. கொடியாக போகுது அவரை, பந்தல் அவரை. இது யாழ்ப்பாணம் முருங்கை. இது யாழ்ப்பாணம் முருங்கை. இது காய் வந்து வளர்த்தியாக பெருசாக இருக்கும், மந்தமாகவும் இருக்கும். இது அரசாணி, நாட்டு அரசாணி. இப்போ கூட இன்னைக்கு கூட சாப்பிட்டோம் எல்லாருமே, நல்லாயிருக்கு. சங்குப்பூ. அப்புறம் இது நாட்டு முருங்கை. இது வந்து ஒரு முளத்துக்குள்ளே தான் இருக்குது, ஒரு முளமே வராது, அந்த மாதிரி ரகம். இது நம்ம ஏரியாவில் இருக்கிறது. இதெல்லாம் நாட்டு தக்காளி, நாமளே போட்டு எடுத்தது. இது பந்தல் அவரை. இது குட்டை சுரக்காய். ஒரு விதை போட்டு 100 காய் காய்க்கும், அந்த மாதிரி குட்டை சுரக்காய். இது இந்த வெள்ளை பூனைக்காளி இதில் இருக்கிறது. கஸ்தூரி வெண்டை. இது நாமளே விதை போட்டு இதை எடுத்து பண்ணியிருக்கிறோம். இது நாட்டு முருங்கை. இது கோணப்புளிங்கை, சீனி புளிங்கான்னு சொல்கிறவங்களா அந்த இது கோணப்புளிங்கை. இது நாட்டு அரசாணி. இது சிகப்பு வெண்டை. இது சிகப்பு வெண்டை. இது ஒரு ஜானுக்கு மேலே வரும், பெருசாக வெண்டைக்காய் வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பச்சை வெண்டைக்காய் விதை. இது வெண்டைக்காய் விதை.
இது வந்து மலை நெல்லி விதை, இது கோணப்புளிங்க விதை, இது நம்ம வேப்ப முத்து பொறுக்கி வச்சுருக்கிறது, இது சங்குப்பூ, இது சங்குப்பூனுடைய விதை, இது சங்குப்பூனுடைய விதை, இது பூனைக்காளி, இது குட்டை பூ சொரக்காய், இது வெள்ளை தக்காளி, இந்த வெள்ளை கத்திரி வளர்த்தியா வெள்ளை கத்திரி பெங்களூர்லேருந்து வந்தது இது. சரி. இது வச்சுருக்குது. இது வந்து மர அவரை, மரத்தோரைன்னு சொல்கிறோமுங்களா, அதுதான் மரத்தோரை. இது மரமாகவே இருக்கும், காய்ச்சிட்டே இருக்கும் தோரை, மரத்தோரை. இது வரி கத்திரிக்காய், இது இங்கே போட்டிருக்கிறோம், அதில் விதையை எடுத்து வச்சுருக்குறோம், நல்லாயிருக்கு. இதுவும் ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்து போட்டேன், இது வந்திருக்கு. இது சோளக்கருது. அவ்வளோதாங்க அண்ணே, இவ்வளோவெல்லாம் இருக்குது. இன்னும் பேக்கிங் ஆகிட்டுருக்கு, பொட்டலம் போட்டுருக்குறாங்க, நிறைய இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. விவசாயிகளும் ஒரு கூட்டமைப்பில் இருக்கணும். அவங்க வந்து இல்லை, இந்த கார்பரேட் நிறுவனத்தை சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு மூளை மழுங்கடிக்கப்பட்டுடுது. கரெக்டாக. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் மக்கள் இயற்கைக்கு திரும்பணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் ஒரு கடினமான பாதையாக இருந்தாலும் இவ்வளோ தூரம் ஒரு வெற்றிகரமாக இப்படி ஒரு சோலை வனமாகவே இருக்குது. இந்த மருதவனம் அப்படிங்கிறது நம்ம சுற்றி உள்ள பார்த்துட்டு தான் வந்தோம். இன்னும் தொடர்ந்து பயணிங்க. இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி உருவாகிறதுக்கு நீங்கள் காரணம். நாங்கள் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறேன், நானே வந்து சொல்லி கொடுக்குறேன். சரிங்க. நானே சொல்லி கொடுக்குறேன், செய்யுங்கன்னு சொல்கிறேன். சரிங்க. யாராவது நிலம் வச்சுருக்காங்க, மறக்கணும்னாலும் அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்குண்டான கூலியை மட்டும் கொடுத்தா போது. பணியாட்கள் நான் போய் செஞ்சு கொடுக்க முடியாது. பணியாட்கள் கூட்டிகிட்டு போனால் கூலி கொடுக்கணும், சாப்பாடு உணவு வேணும், அதுதான் வேணும், வேறு என்ன கேட்க போகிறோம். சரிங்களா? அப்புறம் பாருங்க, இப்போ இந்த 1 ஏக்கராவுக்கு இந்த முதன்மை சாலையிலேயே இது மட்டும்தான் பச்சையாக இருக்கும். வரங்கெல்லாம் பார்த்தேன். ஆமாம், இங்கே மட்டும்தான் பச்சையாக இருக்குன்னு வாகனத்தில் போகிறீங்களா சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நீங்களும் அதை உருவாக்கணும்ல, சொல்லிட்டு போனால் மட்டும் பார்த்தாதுல்ல. கண்டிப்பாங்க. அதுதான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். சரி. இந்த நிகழ்வின் மூலியமாகவும் சொல்லிக்கிறேன், மரங்களை வையுங்க, மரங்கள் தான் காப்பாற்று, அது உணவு காடாக உருவாக்குங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ மரங்கள் வைக்கிறோம்னா எல்லாருமே சின்ன மரங்களாக வைக்கணுமா இல்லை பெரிய மரங்களாக வைக்கணுமா? தண்ணீர் தேவை அப்படிங்கிறது சின்ன மரமாக வைக்கும்போது அது குறைவாக தேவைப்படுமா? இல்லைங்க, அப்படி இல்லை, வளர்ந்த மரம் வளர்ந்ததாக வச்சுக்கிறது நல்லது. சரி. அந்த அளவுக்கு அங்கே இடம் அந்த வெட்டி எடுக்கணும். ஓகே. அது நல்லா அழகாக கொண்டு போய் வைக்கணும். சரிங்க. அந்த ஓரளவுக்கு வளர்ந்த மரம் வச்சுட்டா சீக்கிரமாக சோலை உருவாயிரும். சரி. அந்த காலகட்டத்தில் வைக்கணும். 2 மழை பெய்யணும். சரி. 2 மழை பெய்யணும். முதல்ல குழி வெட்டி வச்சுக்கணும். 40 அடிக்கு ஒரு மரம் தான் வைக்கணும். சரி. அப்போ தான் உங்களுக்கு அதுலேருந்து காப்பு கிடைக்கும். பக்கம் பக்கமாக அடர் வடமெல்லாம் வைக்கவே கூடாது. அதெல்லாம் சும்மா சொல்கிறதெல்லாம் தப்பு. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மாழ்வார் சொல்கிறார், அடர் வடம் மியாவாக்கி காடுகள் சொல்கிறாங்களா, அது செய்யவே கூடாது. சரி. அது செய்கிறது வெட்டி. ஓகே. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு 30 அடியிலும் 40 அடியிலும் 30 அடிக்காவது ஒரு மரம் தான் வைக்கணும். சரி. இடையில நீங்கள் விவசாயம் கூட பண்ணிக்கலாம், ஒரு 4 வருஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் மரம் வந்துடும். அதுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். இப்போ 10 மரத்து கூட தண்ணி ஒரே மரத்துக்கு கொடுங்க. அதுவும் நீங்கள் நாட்டு மரங்கள் வைக்கும்போது நீங்கள் மியாவாக்கியெல்லாம் ட்ரை பண்ணோன்னா அது ரொம்பவே ஒன்று மோதி அது வேலைக்காகாதுங்க, பிரயோஜனமே இல்லை. பறவைகளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பறவைகள் இப்போ இந்த மரம் இருக்குதுங்களா, கிட்டத்தட்ட ஒரு 30 அடி 40 அடி சுற்றளவு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா காலையில் எத்தனை பறவைக்கு வந்து சாப்பிடுவார். இப்போ கூட பறவை சாப்பிட்ருக்குது, கோணப்புளிங்க. அப்புறம் அடர்த்தியாக வச்சுட்டு எப்படி அது விரியும்? கண்டிப்பாக நாங்கள் அந்த மரம் எங்கே டச் ஆகுதோ அதெல்லாம் எடுத்துகிட்டே இருப்போம். இப்போ அந்த ஒரு மரமே உங்களோட நர்சரி நாற்றுக்களை பூரா நாற்று பண்ணையை அப்படியே நாங்கள் நல்லா வச்சுருக்குறோம். நீங்கள் இது பாருங்கள், இந்த நாற்று பண்ணைக்கு மேலே வந்து பச்சைப்படுதாக கூட கட்டலை. அதாங்க என்ன காரணம், அந்த மரத்து நிழல்லையே அது இருக்குது. இயற்கை ஒன்றோட ஒன்றா சேர்ந்து போயிட்டே இருக்கலாம், பயணிச்சுட்டே இருக்கலாம். சரிங்க. உங்களுக்கு இப்போ பார்க்குறவங்க யாராவது உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா என்னென்ன தேவைகளை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. நீங்கள் உங்ககிட்ட என்னென்ன விஷயங்களை அவங்க கற்றுக்கலாம் இல்லை பயன்படுத்திக்கலாம் உங்களை அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இயற்கை வாழ்வியலுக்கு வரலாங்கன்னு. அப்புறம் இயற்கை சார்ந்த பொருட்கள் தயாரிக்கிறோம். அப்புறம் அரிசி பருப்பு அந்த பாரம்பரிய நாட்டு ரகங்களாக வச்சுருக்குறோம், தேவைக்கு வாங்கிக்கலாம். மூலிகை தயாரிப்புகள் முதல் தரமாக சுத்தமாக பண்ணுறோம். சரி. 25 மருத்துவர்களுக்கு கொடுக்குறோம். சரி. அதுபோக மக்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம். அது அப்படியே போயிட்டுருக்குது. அப்புறம் அதுபோக பாரம்பரிய விதைகள் சேகாரம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். சரி. என்னோடய உதவியாளர்களோட துணையோட. அப்புறம் பாரம்பரிய விதைகளை போட்டு நாற்று பண்ண வச்சுருக்கிறேன். உணவு காடு பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணி வச்சுருக்கிறேன். அது கண்ட செடிகளை வைக்கிறதுக்கு இதை வச்சுட்டா அது வறட்சியை தாங்கி வரும். அது ரொம்ப முக்கியம்.
மழையே இல்லைனாலும் மரம் அப்படியே நிற்கும். அந்த மாதிரி மரங்களாக உருவாக்கி வச்சுருக்கிறேன். நாட்டுகள் வேணும் அப்படின்னா ஆமாம், தொடர்பு கொள்ளலாம். விதைகள் இங்கே வந்தே பார்த்துக்கலாம் நேரடியாக. சரி, சரிங்களா? அவங்களோட கடையுமே நீங்கள் தோட்டத்தில் வச்சிருக்கிறதுனால அவங்க வந்து பொருட்கள் வாங்கிட்டு தோட்டத்தையும் பார்த்துட்டு இங்கெல்லாம் உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, நிறைய பேர் வர்றாங்க. எல்லாம் வரட்டும், நல்லா இருக்கட்டும். சரி, முடிஞ்ச அளவுக்கு வத்தியால மாதிரி. இப்போ கூட உங்களுக்கு நான் காலையிலே சொன்னேன், சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுறேன்னு. சாப்பாடு ரெடி ஆகிடுது. சீரகச்சம்பா அரிசி சாப்பாடு சரி, சாப்பிட்டு நாம் விடைபெறோம். ரொம்ப சந்தோஷம். சரி, மகிழ்ச்சி. அவங்க தொடர்பு என் மட்டும் சொல்லிடலாங்க. 99 656 17 137. இன்னொரு எண் 88 25 44 74 08.